வெல்கம் பேக் டு அந்த வீடியோ. நீ ரேட் வந்து May 5. நேற்று கொஞ்சம் பிஸிஸாக இருந்தேன், ஆனால் வீடியோ போட முடியல. இன்னைக்கு என்ன என்ட்ரி சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதான் சூஸ் பண்ண ஸ்டேக் பேஸ் கரெக்டாக 2400 என்ட்ரி போட்டிருந்தோம். 2400 புட்டில் காலையிலேருந்து மார்க்கெட் வாட்ச் பண்ண தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மார்க்கெட்ல வந்து நீங்கள் விளையாடிட்டே இருந்து சொல்லிட்டு. காலையில் ஒரு 10 மணிக்குள்ள எத்தனை பேர் என்ட்ரி போட்டிங்களோ எஸ்எல் சப்போஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ்எல் கிட்ட இருக்கும். எந்த சைடு என்ட்ரி போட்டாலும் சரி, அவ்வளோ விளையாட்டு மூவ் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் என்ட்ரி அவாய்ட் பண்ணிருங்க. எப்போ கரெக்டாக என்ட்ரி வரும் அப்போ வந்து என்ட்ரி போடணும் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ எல்லா வகையான மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ட்ரியே வர மாட்டேங்குது கடைசி வரையும். ஸோ கடைசியாக மூவிகள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் மார்னிங்ல இருந்து. அதில் வந்து ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சது. 3 minute டைம் ஃப்ரேம் மஸ்டிங் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பின்னு, ஓகேவா? அதே மாதிரி அதுக்கு அடுத்த கேண்டில் ஒரு பின்னு, அதே மாதிரி அதுக்கு அடுத்த கேண்டில் ஒரு பின்னு. இவ்வளோ 3 பின் ஆகுது அப்படின்னா அடுத்து அதை பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துடும். அதுதான் நினைச்சேன், அதே மாதிரி நடந்துருச்சு. கரெக்டாக அந்த பிரேக் அவுட் பெரிய பிரேக் அவுட் இருந்துச்சு. பிரேக் அவுட் ஆகி இங்கே ஒரு பின் வச்சிருச்சு. இங்கே வந்து என்ட்ரி வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு, என்ட்ரின்னு வரல. என்ட்ரி வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 minute டைம் ஃப்ரேம் மாற்றிக்கலாம். 1 minute டைம் ஃப்ரேம் மாற்றிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஸோ கரெக்டாக இந்த 127 தான் என்ட்ரி. இந்த இடத்துல ஒரு கேண்ட் வந்துருப்பாங்க. இந்த இடத்த பிரேக் ஆகாமல் என்ட்ரி போட்டிருந்தேன். கரெக்டாக 134 கிட்ட போயிடுச்சு. அப்போ திருப்பி ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்துருச்சு. 127 கிட்ட, சாரி 170 கிட்ட வந்துருச்சு. அந்த 170 கிட்ட வரும்போது ஆனால் என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல மூவிங் ஆவரேஜும் வந்துருச்சு அந்த இடத்துல. ப்ளஸ் ஒரு முக்கியமான லைனும் இருந்துச்சு. அந்த இடத்துல பின்னாரு கேண்டில் பார்த்தாச்சு. பார்த்ததுக்கப்புறம் கரெக்டாக பின்னானதுக்கப்புறம் இந்த கேண்டில் வந்துருமே தெரிஞ்சிருச்சு. இது கண்டிப்பாக வந்து மேலே தான் போகுது, டார்கெட் ஹிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துல என்ட்ரி போட்டேன். என்ட்ரி வந்து அதை ஆவரேஜ் பண்ணேன். ஆக்சுவலாக என்ட்ரி வந்து 127, திருப்பி அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணோடனே 124 கிட்ட நம்மளுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் வந்துருச்சு. அப்புறம் 134 டார்கெட் வச்சுட்டேன். 124 வந்தோடனையும் டார்கெட் வந்து 10 பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி 134 வச்சுட்டேன். 134 ஹிட் ஆயிடுச்சு. 5K கிட்ட ப்ராஃபிட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷர் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி ரிஸ்க் ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணி வச்சிடணும். ஏன் கால்குலேட் பண்ணி வைக்கணும்னா அதை நீங்கள் ஆவரேஜ் பண்ணிட்டீங்க. ஆவரேஜ் பண்ணாமல் வச்சிருந்தா உங்க 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்ட். ஆல்ரெடி நான் ஆவரேஜ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால அந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 5 பாயிண்டாக மாற்றி வச்சிடணும். இங்கே பின்னாதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேலே போயிடுச்சு. திருப்பி என்ன பண்ணணும், 117 இருக்க எஸ்எல்ல தூக்கி மேலே வந்து ஒரு 120, 121 அந்த மாதிரி வச்சிடணும். ஏன்னா ஆல்ரெடி 117 தான் 10 பாயிண்ட் எஸ்எல். இப்போ வந்து டார்கெட்டையும் மாற்றி 134 வச்சிட்டோம் 137 இருந்து. ஸோ கீழே இருக்க 117 மாற்றி 121, 120 மாற்றி வச்சிடணும். அப்படி வச்சாதான் திருப்பி வந்து எஸ்எல் அடிக்கும் போது நீங்க உங்களோட எஸ்எல் ரேஷியோக்குள்ளேயே இருப்பீங்க. இல்லைன்னா ஆவரேஜ் பண்ணனால அதிகமான ரேஷியோ போயிடும், அப்புறம் எக்ஸ்ட்ரா லாஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு எடுத்த என்ட்ரி. அண்ட் சீ பேக் த வீடியோ.